நம்ம நிறைய சினிமாலெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, ஒரு 2 டான் அப்படி 2 பேரும் இடிச்சுக்கிட்டா என்ன ஆகும், அதை போன்ற ஒரு தாக்கம் தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் நம்மளுடைய ராசியாதிபதி புதன் இதே வீட்டில் நீசமடைகிறார். ஓப்பன சொன்னால் நீசபங்க ராஜயோகம் இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே செவ்வாய்ங்கிறவர் நமக்கு கடனை கொடுப்பவர், நோயை கொடுப்பவர், எதிரியை கொடுப்பவரும் அவர்தான், லாபத்தை கொடுப்பவரும் அவர்தான். நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள்லையே யார் ரொம்ப ஸ்மார்ட்டு, யார் ரொம்ப ஆக்டிவு, யார் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருக்கார்களோ அவங்கள அப்படியே அழகாக தூக்கிட்டு ஓனர்கிட்ட ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்னால தான் பிரதர் அவர் பெரிய ஆள் ஆனார், நீ தான் பிரதர் எல்லாமே, நீ தான் பேக் போன், நீ தான் ஸ்கெலிட்டன், உன்னை வைத்துத்தான் அவர் வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறார், நீ ஏன் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கையும் இவருக்காக வேஸ்ட் பண்ணுற, நீ தனியாக ஒன்று ஆரம்பி, நான் உனக்கு லோன் தருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபரை தூக்குறாவன அப்படிங்கிற மாதிரி தூக்கி கொண்டு போய்விடுவார். கொஞ்சம் கூடுதல் கவனம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்பாராத திடீர் விபரீத ராஜயோகம் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல சேஞ்சு, ஒரு நல்ல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம். இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. கோச்சாரத்தில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் மீனராசி மண்டலத்துக்குள் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நுழைய போகிறது. மே மாதம் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் மீனராசி மண்டலத்தில், அதுவும் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்துடன் சேரப்போகிறது. முறையே முதல்ல குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, சேட்டனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, பிறகு புதனுடைய நட்சத்திரம் ரேவதி, இந்த நட்சத்திரங்களை கடக்கப் போகிறது. இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதே பொதுவாகவே ஒரு 2 அசுப கிரகங்களின் சேர்க்கை, அதாவது நாம் எதிர்பார்க்க கூடாத ஒரு சேர்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த சேர்க்கையானது நிறைய பேரை தாக்க போகிறது, சில பேரை தூக்க போகிறது. இப்போ இது யாரை எப்படி தாக்க போகிறது, யாரை எப்படி தூக்க போகிறது, அதாவது எல்லாமே இனிப்பாகவே கொடுக்க முடியாது. சில நேரத்தில் கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் துவர்ப்பு, இதையெல்லாம் இந்த கூட்டணி எல்லா ராசிகளுக்கும் கொடுக்க போகிறது. எனவே நாம் எங்க கவனமாக இருக்கணும், நாம் எவ்வாறு நெகட்டிவாக தூண்டப்படுவோம், இதனால் என்ன பாதிப்பு நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நாம் நம்மை பத்திரப்படுத்தி கொள்ளலாம், உஷாராக இருக்கலாம். இந்த இடத்துக்குள்ள போனால் ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா எப்படி நாம் அந்த இடத்தை அவாய்டு பண்ணி போய் விடுவோமோ, அதை போல் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய நபர்கள் எந்த விஷயத்தை எவ்வாறு அவாய்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வழக்கம் போல் தெளிவாகவும், கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும், கொஞ்சம் யதார்த்தமாகவும் உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிறதை இப்பொழுது விவரமாக காண்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிதுன ராசிக்கு இந்த கூட்டணியை பற்றி சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் அதிகமான ப்ளஸ் பாயிண்ட்ஸை மிதுன ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள், 1-2 மைனஸ் பாயிண்ட்ஸையும் பெறப்போகிறார்கள். என்னன்னா, முதல்ல உங்களுக்கு 2 அசுப கிரகங்கள் 10ஆம் இடத்துல, 10ல் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் பதவிகள் பல தேடி வரும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இப்போ 10ஆம் இடத்துல சேட்டன் இருக்கிறது இந்த இடத்துல வரவேற்கத்தக்க விஷயம். என்ன, 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வருவது அப்படிங்கிறதே நமக்கு தர்ம கர்மாதிபதி யோகமாகத்தான் சொல்லப்படுகிறது. லாபாதிபதி செவ்வாய்க்கு 10ஆம் வீட்டில் திக்பலம் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல சூரியன் வரக்கூடிய காலகட்டத்திலையும் நமக்கு திக்பலம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. என்னன்னா, கொலிஷன் ஆஃப் 2 மெலிஃபிக் பிளானட்ஸ். சார் புரிகிற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா, 2 அசுப கிரகங்களின் சேர்க்கை, 2 அசுப கிரகங்கள் ஒன்றுக்கொன்று உரசுகிறது. அதாவது நம்ம நிறைய சினிமாலெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, ஒரு 2 டான்
அப்படி ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டா என்ன ஆகும், அதை போன்ற ஒரு தாக்கம் தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் நம்மளுடைய ராசியாதிபதி புதன் இதே வீட்டில் நீசமடைகிறார். ஓப்பனா சொன்னா நீசபங்க ராஜ யோகம் இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்க செவ்வாய்ங்கிறவர் நமக்கு கடனை கொடுப்பவர், நோயை கொடுப்பவர், எதிரியை கொடுப்பவரும் அவர்தான், லாபத்தை கொடுப்பவரும் அவர்தான். அப்போ என்ன ஆகும், இந்த செவ்வாய் முதல்ல குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது லைஃப் பார்ட்னருக்காக, பிஸ்னஸ் பார்ட்னருக்காக நாம் செலவு செய்வோம். அப்புறம் சனியோடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது நம்மளிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள், பல நாட்களாக தீராத விஷயங்கள், ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மிஷினரிஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக செலவு செய்வோம். பிறகு செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நோவல் டெக்னாலஜி, அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸு, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு, நம்மளுடைய வீடு, இடம், பூமி, வாகனம் இதற்காக செலவு செய்வோம். இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய தொழிலில் ஒரு அபிவிருத்தி வேணும். அப்போ நமக்கு தொழிலில் வெற்றி வேணும், பெயர் புகழ் அந்தஸ்து வேணும். இதுக்காக நம்ம செலவு செய்ய போகிறோம். அப்போ நம்ம இதுக்காக செலவு செய்வது நமக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதில் என்னென்னா, செவ்வாய்ங்கிறவர் கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால, இப்போ நமக்கு தொழில் சூடு பிடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால, கடனை கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபீஸராக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம், அவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தில் அமருவார். எதற்காக அமருவார்னா, அவருடைய நேரடி பார்வையில் நம்மை பார்ப்பார், நம்மை தூண்டி விடுவார், நமக்கு மேலும் கடனை அதிகரிப்பார். அப்போ அவருக்குடைய டார்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, அவருக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு கடன் கொடுத்தா தான் அவருக்கு இன்சென்டிவ் வரும். அந்த இன்சென்டிவ்காக நம்மளுடைய ரீபேயிங் கெப்பாசிட்டி எல்லாம் யோசிக்காமல் பார்ப்பார். பிறகு நம்ம கொஞ்சம் உஷாராகி வேண்டாம், இல்லைன்ட்டு இருக்கிறது போதும் அப்படின்னு என்ன பண்ணுவார், நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள்லையே யார் ரொம்ப ஸ்மார்ட்டு, யார் ரொம்ப ஆக்டிவு, யார் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருக்கார்களோ அவங்கள அப்படியே அழகாக தூக்கிடுவார். தூக்கிட்டு, ஓனர்கிட்ட ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்னால தான் பிரதர் அவர் பெரிய ஆள் ஆனார், நீ தான் பிரதர் எல்லாமே, நீ தான் பேக் போன், நீ தான் ஸ்கெலிட்டன், உன்னை வைத்துத்தான் அவர் வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறார், நீ ஏன் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கையும் இவருக்காக வேஸ்ட் பண்ணுற, நீ தனியாக ஒன்று ஆரம்பி, நான் உனக்கு லோன் தருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபரை தூக்குறாவன அப்படிங்கிற மாதிரி தூக்கி கொண்டு போய்விடுவார். கொஞ்சம் கூடுதல் கவனம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் நமக்கு ஒரு டென்ஷன், இதனால் நமக்கு ஒரு நிம்மதி இழந்த நிலை காணப்படும். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் நெகட்டிவ். இதை தவிர தொழிலில் நிறைய மிஷின்ஸ் வாங்குவது, டெக்னாலஜியை கொண்டு வருவது, புது நபர்கள், ஸ்கில்டு லேபர்ஸ், குறிப்பாக இந்த பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு, மெடிக்கல், ஃபார்மா, ரப்பரு, பெரிய பெரிய இந்த இயந்திரங்களை வைத்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதற்காக அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய ஆர்டர்ஸாக இருக்கலாம், பேமெண்ட்டாக இருக்கலாம், அங்கீகாரமாக இருக்கலாம், இது எல்லாமே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வரும். வேறு ஏதாவது மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னா, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஹவுஸு ஃபேமிலியாகவே உள்ள ரன் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸு பிஸ்னஸில் வரும். உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷனில் டியூன் பண்ணி ஒரு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வைத்திருப்பீர்கள். உங்களுடைய பிரதரோ சிஸ்டரோ அங்கு உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபரை கொஞ்சம் டிஸ்டர்ப் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அதுவும் தவிர இந்த பழைய இயந்திரங்களை நாம் உபயோகிக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் அதுக்காக நம்ம பேனிக் ஆக வேண்டிய சூழ்நிலை எதுவும் தேவையில்லை. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு இந்த காலகட்டங்களில் குருவின் பார்வை இருக்கிறது. 9ஆம் இடத்துக்கும் குருவின் பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணும்னா, உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் பத்திரமாகவும் கவனமாகவும் அவர்கள் பொல்யூட் ஆகாத விதத்தில் நீங்கள் பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. குறிப்பாக உங்கள் இடம், உங்களுடைய பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை இதுக்காக அப்ரூவல், இதற்கான டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரியான விஷயங்களில்
எதுவும் சிக்கல் இல்லாத அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள். இப்போ வேற ஏதாவது நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மே மாதம் 13ஆம் தேதி வரை காத்திருங்கள். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். அது உங்களுக்கு ரொம்பவும் கோல்டன் பீரியடாக இருக்கிறது. குறிப்பா மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் சனியின் சேர்க்கையில பிளஸ்ங்கிறது கூடுதலாக இருக்கிறது, மைனஸ்ங்கிறது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. இதனை நீங்கள் உங்களுடைய ஒர்க் ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 6-8 அதிபதிகளின் சேர்க்கை அப்படிங்கிறது எதிர்பாராத திடீர் விபரீத ராஜயோகம் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல சேஞ்சு, ஒரு நல்ல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம். இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ஸோ இது காலகட்டங்களில் யார் துரோகி, யார் நம்மை ஏமாற்ற போகிறார், யார் நம்மை உபயோகித்து கொண்டு நம்மை தூக்கி போடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனிங் மிஷின் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். யானை படுத்தாலும் குதிரை மட்டு அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வதும், அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபாடு செய்வதும், எல்லா சிவன் கோயில்லையும் பைரவருடைய சன்னிதானம் உண்டு. ஸோ தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமைகளில் அர்ச்சனை, அன்னதானம், அபிஷேகம், இல்லைன்னா இந்த முருகனுக்கு உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள், ஜபங்கள் செய்வது, இதெல்லாம் தலைக்கு வரதை அப்படியே கேப்புடன், அதாவது தலைப்பாகையுடன் திருப்பி எடுத்து கொண்டு போய்விடும். நம்மை பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.